ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணி கொடுத்துருக்கேன், எப்படி பேக் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துடலாமா? இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா 6:50 போல் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் எழுந்ததே லேட் ஆகிடுச்சு. சரி, பையனுக்கும் ஸ்கூல் கிடையாது, இன்றைக்கி சிம்பிளாகவே பொண்ணுக்கு பேக் பண்ணிடலாம். பையனுக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க, அதனால் பொண்ணுக்கு மட்டும் சொல்லிட்டு சிம்பிளாக பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரசம் சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு 4 பல்லு போல் பூண்டை தட்டி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 பிரெட்டு போல் பட்டர் விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக் சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 எக்கு போல் எடுத்து நல்லா வேக வச்சு துருவி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, சாட் மசாலா, கொஞ்சம் பெப்பரையும் போட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் போல் மயோனைஸையும் போட்டு நல்லா வந்துட்டு கிளறி எடுத்து வச்சுட்டேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா லஞ்சும் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் வந்துட்டு அந்த மிக்ஸை எடுத்து வச்சுட்டு 2 கட் பண்ணி எடுத்தும் கொடுத்துட்டேன் பாப்பா கிட்ட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா சாப்பிடும் போதே தலை வர வேண்டிய சூழ்நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாகிருச்சு. சரி, அவள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் டக்கு டக்குன்னு நானும் வந்துட்டு தலை வாரிட்டு ஷூ சாக்ஸ் மாட்டிட்டு கரெக்டான டைமுக்கே கொண்டு போய் விட்டுட்டேன். ஆனால் நான் யோசிச்சது நம்ம இன்றைக்கி லேட்டாக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக அப்புறம் கிளம்புனதுனால கரெக்டான டைமுக்கு பாப்பாவையும் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்குன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.